கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நாளையில நமக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி உலக அளவில் கொண்டாடுற ஒரு பண்டிகை இந்த குட் ஃப்ரைடே. இதை இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் கொண்டாடணும், என்ன விஷயம் நமக்கு கொஞ்சம் பார்க்கறது நல்லது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் சிந்தினார். இயேசு சிறுவில ரத்தம் சிந்தினார். எல்லாம் எங்கெங்க ரத்தம் சிந்தினாங்கன்னா அப்படி இல்லை. இயேசு சிந்தின ரத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குது இயேசுவின் ரத்தம். அதான் ஒரு பெரிய எவ்வளவு ரத்தம் சிந்தி, எத்தின் ரத்தம் அதெல்லாம் கதை வேற. இயேசுவின் ரத்தத்துக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்லாக்கு என்னன்னா, அது இயேசுவின் ரத்தத்தினால்தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாருங்க, 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. ஏதோ ஒரு பாவம் தெரிஞ்சோ தெரியாது செய்தறாங்க ஜனங்க. இந்த பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு வசனம் சொல்லுது. இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதுனால அது என்ன பண்ணும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணணும். இந்த பாவத்துல விடுதலைப்படுத்துக்கு சார் என்ன பண்றாங்க, கோழி ரத்தம், ஆடு ரத்தம், அந்த மாதிரி ரத்தங்கள்லாம் சிந்துறாங்க, பலியிடுறாங்க, எங்கோ போறாங்க என்னென்னோ செய்யறாங்க. ஆனா பாவத்திலிருந்து அது விடுதலை கொடுக்காது. ஒரே ஒரு ரத்தம், இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது அதுல இருந்து விடுதலை கொடுக்க வல்லமையா உள்ளதா தெரியும். அப்போ இந்த இயேசுவின் ரத்தம் ஏன் அவர் சிந்தனான்னு சொன்னா, அவர் நம்ம பாவத்துக்கு கிரையை செலுத்தினார். பாவத்துக்கு செய்யற பாவத்துக்கு என்ன பண்ண, தண்டனை வரணும்ல. கையில செய்த பாவத்துக்கு கையில அடி வாங்கணும். நான் ஒரு திருடன் திருடி வந்துட்டாங்க, கஷ்டமா விட்டுறாங்க போலீஸ்காரு. உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போய் என்ன பண்றாங்க, சரியான அடி கொடுக்குறாங்க. இந்த கையை செய்த இந்த கையை போட்டு போட்டு அடிக்கிறாங்க, காலில் போட்ட காலை போட்டு போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா அவங்க செய்த பாவத்துக்கு தண்டனை. இப்போ நம்ம கூட பாவமே செய்யல, ஒரு திருடல, வேற என்ன பாவம் செய்யலைனாலும் தெரிஞ்சும் தெரியாது எத்தனையோ பாவம் செய்திருப்போம். புத்தி தெரிஞ்சு இந்த பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம தண்டனை வாங்கணும். ஆனா நம்ம இந்த பாவத்துக்கு தண்டனை வாங்காதபடிக்கு நமக்கு செய்த பாவத்துக்காக அவர் கிரையை செலுத்தினார். பாருங்க, ஒரு 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. 2 அண்ணன் தம்பியில ஒரே மாதிரி பாங்க 2 பேரும். இதுல தம்பிக்காரன் பொல்லாதவன். அவன் என்ன பண்ணான், எவ்வளவு சொன்னாலும் கேட்கல, போய் யாரையும் வெட்டி கொலை பண்ணிட்டு வந்துட்டான். கத்தியோடு வரும், கத்தியில ரத்தம் இது, மேலெல்லாம் ரத்தம் இது, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவன் ராசிக்கு தெரிஞ்சிச்சு, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் வந்துச்சு. உடனே அண்ணங்காரன் என்ன பண்ணனா, வீட்டுல அப்பா நீ வேணா, நீ உயிரோடு நான் உனக்காக சாவறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ், அந்த ரத்தத்தோட ட்ரெஸ்ஸை இவங்க அண்ணங்காரன் வாங்கிக்கிறேன், அவன் கை இந்த கத்தி இவன் வச்சுன்னு என்ன பண்ண, கம்முன்னு அந்த இடத்துல கட்டாகணும் போன்னு நினச்சிட்டான். போலீஸ்காரன் வந்தாங்க. இவன் கைத்தான் ரத்த கத்தி இருக்குது, இவன் கைத்தான் ரத்த வஸ்திரம் இருக்குது, நான் தான் செய்தானா. உடனே அவனை கூட்டின்னு போய் தம்பிக்கு வர வேண்டிய தண்டனை இவன் கொடுத்தான். பாருங்க, இந்த காலத்துல அந்த மாதிரி செய்து கஷ்டம். ஆனா எல்லா மனு மக்களும் செய்த பாவத்தினால தண்டனை பெறணுன்றதுக்காக வேண்டி, எல்லா மனுஷனுடைய ரத்தத்துக்காக வேண்டி அவர் நம்ம பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில சுமந்து நம்முடைய தண்டனைக்கு வேண்டிய கிரையத்தை அவர் கொடுத்தார். அவர் ரத்தம் சிந்தினார். அப்போ அதனால நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகை. நான் பாவம் செய்துட்டேன், நீ பாவம் செய்யிட்டுனே சிலர் அல்லாடுறாங்க. கவலைப்படாத, உன் பாவத்துக்கா பரிகாரம் அவன் செலுத்திட்டார். அது அவர்கிட்ட வா, எஸ்வே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்க, என் சகல பாவத்தை நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ரத்தத்தின் கிரையத்தை அப்பயே செலுத்துக்கிறதுனால உன் பாவத்தெல்லாம் அவர் கண்டிப்பா மன்னிப்பாரு. அது மட்டும் இல்ல, எபிரேயர் 9:13 அது எப்படின்னு, காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீரத்தில் உண்டானபடியா பரிசுத்த படுத்துமானால், அந்த கடாரி ரத்தம் அந்த காலத்துல, பழைய காலத்துல அந்த மாதிரி வெள்ளாட்டு கடா ரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்பு வரும்னு அவங்க நம்பினாங்கன்னா, இப்போ அதுல எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவோட ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு
உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்போ கர்த்தர் சிந்தன் ரத்தத்தினால என்ன செய்யறாராம் அவரு, நம்ம ஜீவன தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. இந்த மனசாட்சியை செத்த கிரியிலெல்லாம் சுத்திகரிக்கணும். இப்போ ஒரு தப்புன்னு ஒருத்தர் செய்யிட்டா கண்டிப்பா அவங்களுக்குள்ள மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சி என்ன பண்ணி செய்த, இந்த தப்பு செய்த, என்ன செய்து குத்தினே இருக்கும், உணர்த்தினே இருக்கும். இது யார் உடனே செய்ய முடியாது, இயேசுவால மட்டும் தான் முடியும். அதனால ஏன்னா அவர் தான் நம்ம கையில் சேர்த்து ரத்தம் சுத்தினார். அது நீங்க கேட்டு பாருங்க, நம்ம மனசாட்சி வர அவர் சுத்திகரிப்பது அதிக நிச்சயமான ஒரு காரியம். பாருங்க, இன்னொரு காரியம் பார்க்கும்போது கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு சிறுவிட சிந்தின ரத்தத்தினால என்ன உண்டாக்குனாரா? சமாதானத்தை உண்டாக்குனார். இன்னைக்கு சமாதானம் இல்லாம ஜனங்க எவ்வளோ பேரு 4 மாடி 3 மாடி மேல ஏறி கீழ் சாகுறாங்க. இன்னொருத்தர் ஊருக்கு செத்துட்டாங்க அந்த பகுதியிலே, சென்னையில தான். என்னம்மா, ஏன் அப்படி செத்தாங்க? என்ன விசாரிச்சு பார்த்தா, பணம் இருக்குதான், பொருள் இருக்குதான், அழகு இருக்குதான், சம்பத்து இருக்குதான், சொந்தம் இருக்குதான், பந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. பின்ன என்னத்துக்கு அந்த வேலை செய்வாங்கன்னா சமாதானம் இல்லை. அதனால போய் தற்கொலை பண்ணி சாவரம் இருக்கிறார். அதனால அவர் மூலமாக இந்த சமாதானத்தை பூலோகத்தில் எல்லாருக்கும் பரலோகத்திற்கும் அவர் மூலமா இந்த ஒப்புரவாக்கி இந்த சமாதானத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சிறுவில சிந்தின ரத்தம் தான் சமாதானத்துக்கு காரணமா இருக்குது. அவர் எப்போ நம்ம பாவத்தை மன்னிச்சா அப்போ நமக்கு தானா உலகம் கொடுக்க கூடாது, எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை கத்தணும் இலவசமா ஈவா கொடுக்குறார். உங்களுக்கு அந்த சமாதானம் இல்லையா? இப்போ சமாதானம் உங்களுக்கு வேணுமா? ஒரே குழப்பம், ஒரே மனசுல வேதனை அப்படி இருக்குதா? சமாதானம் கஷ்டப்படுறியா? இயேசுகிட்ட வா. இயேசுவே நான் பாவி, எத்தனையோ தப்பு செய்யிட்டேன், நான் மன்னிங்கன்னு கேட்டுப்பாரு. கண்டிப்பா கத்தரும் பாவத்தை மன்னிச்சா உலகம் கொடுக்க கூடாது, எடுக்கக்கூடாது சமாதானத்தை கத்த கண்டிப்பா தரும். எபிரேயர் 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவருடைய பேசுகிற ரத்தமாகிய தெடிக்கப்படும் ரத்தத்தினத்துக்கும் சேர்ந்தீர்கள். ஓ, ஆபேல் பழைய பாடல ஆபேல் ரத்தம் ஆபேலுடைய அண்ணன் காயின்னு வெட்டி போட்டார் பொறாமையினால. அந்த ரத்தம் பேசுச்சான் பூமியில இருந்து. அந்த ரத்தம் பேசக்கூடிய ரத்தமா ஏன் பாரு, என் அண்ணன் என்ன சும்மாவே கொலை பண்ணிட்டா, என் தண்டனை கொடுன்னு கேக்குதான். அது ஆபேல் ரத்தம் பேசுது. ஆனா இயேசு ரத்தம் எப்படி பேசுதுன்னா, நன்மையானுடைய பேசுகிற ரத்தமாகி தெளிக்கப்படும் ரத்தத்துல சரி. நம்ம இயேசு ரத்தம் நன்மையானவள் நமக்காக பேசுது. அதனால இந்த ரத்தம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, மத்தேயு 28 ரத்தம் என்ன செய்யுதுன்னா, இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. பாவ மன்னிப்பு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன இயேசு ரத்தத்துக்குன்னா பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு யாராலும் கொடுக்க முடியாது, அவரால் தான் முடியும். அவரால் கூட ஏன் முடியுதுன்னா, அவர் நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து தீர்ந்துட்டார். அவர் சுமந்து தீர்த்து கரையும் கொட்டதுனால அந்த பாவ மன்னிப்பை கர்த்தர் நமக்கு இலவசமா ஈவாய் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த எபிரேயர் 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சங்கரிக்கப்படும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்தனா தான் பாவ மன்னிப்பு. இது நம்ம பைபிளே இல்லை, இதுல இந்து புராணங்கள்ல கூட இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு ரத்தம் சிந்தனா பாவ மன்னிப்பு. எந்த ரத்தத்தினால புத்தி தெரிஞ்சுங்க, நம்ம செய்யற பாவத்துக்காக புத்தி தெரியாத மிருகங்கள் ரத்தம் சிந்தனா அந்த பாவம் போவாது. அதனால அவர் ரத்தத்தினால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். ரத்த சிந்தலாம் பாவ மன்னிப்பே கிடையாது. அதனால அதுக்காக நம்ம இப்போ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே நம்ம பாவத்தெல்லாம் சிலுவையில சுமந்து ரத்தம் சிந்திட்டார். அவர் ரத்தம் சிந்தி இப்போ 2025 வருஷம் ஆயிடுச்சு. இது இவ்வளோ நாளுக்கு முன்னாலே அவர் செய்யிட்டார். நீங்களும் நானும் பாக்கியசாலிங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம போய் எங்கோ போய் ரத்தம் சிந்தி ஏதோ பண்ணி இந்த புண்ணிய காரியம் தர்ம காரியம் பண்ணி பாவத்தெல்லாம் மன்னிப்போம்னு நினைக்காதீங்க. செய்தாலும் வராது. நமக்காக அவர் கரையை சேர்த்து மன்னிப்பு பாவத்தை ரத்தம் சிந்ததுனால நமக்கு இலவசமா ஈவா இன்னைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரத்தம் இருக்குது. அவருக்கு நீங்க வந்தா போதும், கர்த்தர் மன்னிப்பார். அது மட்டும் இல்ல, சத்துரு மேல நமக்கு வெற்றி தரார் ரத்தத்தினால. பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11
மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது மட்டும் இல்ல, ஆட்டுக்குட்டினா இப்ப இருக்கிற ஆட்டு இந்த ஆட்டுக்குட்டி இல்ல, இயேசுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தத்தினால நம்முடைய சாட்சியினால நம்மளாம் பிசாசை ஜெயிக்கலாம். இதுதான் வசனம் நமக்கு போதிக்கிற காரியம். அதனால நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, சத்துரு மேல ஜெயம் கொள்ளணும்னு சொன்னா இயேசு ரத்தம் நமக்கா செஞ்சுட்டார். அதை நம்ம கேட்கணும். அந்த ரத்தத்தினால் கழுவுங்க, ரத்தத்தினால் கழுவுன்னு கேட்கறது மட்டும் இல்ல, நம்ம சாட்சியா ஜீவிப்போமானா பிசாசை நம்ம மேற்கொள்ளும். நம்மக்கிட்ட ஒரு பாவக்கு கிரி இருக்குது, பாவத்துல விழுறோம்னா நீ என்ன புண்ணிய காரியம் தர்ம காரியம் என்ன செய்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏசுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ரத்தம் சிந்திட்டாரு, நம்மளுக்கு பாவம் மன்னிப்பார், ரத்தம் சிந்திட்டாரு, அவர் கரையை செலுத்திட்டாரு. நம்ம மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாரு. மன்னிப்பு கேட்டு திருப்பி அந்த பாவத்திலே நம்ம இருப்போமானா ஒரு காலம் நம்ம வெளியில வரவே முடியாது. அதனால பரிந்து பேசாமல் வசனம் சொல்லுது. யாருக்காக பரிந்து பேசுவாரு? பாவத்தை மறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று கொண்ட பிறகு திரும்ப அந்த பாவத்துக்குள்ள போகக்கூடாது. அப்படி இருந்தாதான் இயேசு பிதாவிடத்தை நமக்காக பரிந்து பேசுவார். அது மட்டும் இல்ல, நமக்குள்ள இந்த பாவ கிரியை இல்லைன்னு சொன்னா பிசாசு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. போய் படிக்கணும், ஜெபம் பண்றேன், சர்ச்சைக்கு போறேன், இதெல்லாம் செய்யுங்க. ஆனா பாவத்துல இந்த மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஒண்ணு, அடுத்தது இந்த பாவ கிரியைகள்ல உங்களுக்கு காணப்படவே கூடாது. இந்த பாவ கிரியை கொண்டாடுறது யாருன்னா பிசாசு. இயேசுவோடு ஐக்கியமா இருப்பாயானா பிசாசு உங்ககிட்ட வரவே வராது. இந்த பாவங்களை போய் விழவும் முடியாது. அதனால இயேசுவின் ரத்தத்தினால மீட்பு, நம்ம சாட்சியின் வசனம் ரெண்டும் இருந்தா நம்ம என்ன சத்துருவும் மேற்கொள்ளலாம். கத்தர் இந்த காரியத்தை செய்வாரு. கத்தர் கேட்ட கத்தரை வாங்க, இயேசுக்கிட்ட வாங்க, கத்தர் உதவி செய்வார். இதுதான் இந்த குட் ஃப்ரைடேயோட முக்கியமான காரியம், இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமை. நம்ம ஜெபிக்கலாம். எங்களுடைய சீதான பரப்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி வைக்கிறோம். இந்த பாத்திர வர தேவரையும் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி வைக்கிறோம். எனக்காக, எங்களுக்காக, எல்லா மனுமக்களுக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறே, கிரையை செலுத்தினீரே. நாங்க செய்த பாவத்துக்கு ஏற்றவாறு தண்டனை பெறாதபடி உங்க பாவத்துக்காக கிரையத்தின் செலுத்தின தயவுக்காக நன்றியுடையத்தோடு துடிக்க ஐயா. இன்னும் இந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை இதுவரையில நீ கேட்கிற யார் யார் பெற்றுக்கொள்ளலையோ இந்த நாளில நம்ம பார்த்து பிடித்து கொள்ள நீ கொடுக்கிற இலவசமான ஈவாயி இந்த ரத்தத்தினால வர பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள நீ கிருபத்தாங்க. அதுல இருந்து விடுதலை தாங்க. அந்த மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சாட்சியா ஜீவிக்க நீ உதவிச்சு, சத்துருவை ஜெயிக்க உதவிச்சு, உங்களோட ஒப்புரவாக உதவிச்சு, பிதாவோட சமாதானத்தோட பழக பேச ஆண்டவரே அர்ப்பணிச்சு பெரிய காரிச்சு ஒரு பிள்ளை காலத்துக்குள்ள நாங்க தாழ்த்தோம். என்னென்ன தேவையில்லை, என்னென்ன கவலையில, என்னென்ன பாரத்துல யார் யாருக்கு தாவையே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க எல்லாரும் இழந்திருக்கிற தேவன் வேற வழி இல்லாத கவலைப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்கப்பா. யாரோ ஜெபிச்சு வாங்கி கொடுப்பாங்க எனக்கு இல்லப்பா. அவங்க உம்மிடத்துல வரும்போது மன்னிப்பு கேட்கும் போது நீ மன்னிக்கிற தேவன். அதனால அவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும். சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புவோம். தேவையை சந்தித்தரும். அற்புதம் செய்யுங்க, பெரிய காரிச்சு ஒரு பிள்ளை கரத்துக்குள்ள நாங்க தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுப்பிதாவே. ஆமென். God bless you.